ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளில் ரொம்ப அவசரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா தான். அந்த உப்புமாவை எப்படி பக்குவமாக ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டான சாஃப்டான சூப்பரான உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்புமா நல்லா சாஃப்டா டேஸ்டா அதே மாதிரி நல்ல மணமா இருக்கணும். அந்த மணத்தை கொண்டுட்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா நெய் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான ஃபிளேவர் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு நெய் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலான எண்ணெயே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் ஃபிளேவராவும் வர்றதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்துக்கோங்க. அந்த கப்ல ரவை அளந்து போடுங்க. ஏன்னா அப்பதான் ரவைக்குரிய தண்ணி ஊத்துறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவு ரவை எடுத்து இதுல சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் பிளஸ் சாஃப்ட் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரவையை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா உதிரியா ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். இந்த மாதிரி வறுத்து உப்புமா செய்யும் போது நிஜமாவே சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி உதிரியா வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா ஒன்னொன்னா தனித்தனியா செப்பரேட்டா வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயை கூட வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, வழக்கமா போடுற உளுந்த விட கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. அதே மாதிரி கடலை பருப்பும், ஏன்னா இதெல்லாம் உப்புமாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததா ஒரு 5 to 6 போல முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து, முந்திரி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம். அடுத்து அது கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். அடுத்ததா சின்ன துண்டு இஞ்சி, அதை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா பச்சை மிளகா, அதாவது ஒரு 2 கிட்ட பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். நம்ம போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமா இருந்தா ஒரு பாதி தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இல்ல ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு முழு தக்காளி பழத்தையுமே சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா சாஃப்டா வதக்கி விட்டுக்கறலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்த பிறகு இதுல நான் சொன்னேன் இல்லையா அந்த அளவு கப்பு, அந்த கப்ல ஒரு கப் அளவு ரவை போட்டோம் இல்லையா, அதனால கரெக்டா ஒரு 3 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா சாஃப்டா உதிரியா நமக்கு உப்புமா ரெடி ஆயிரும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து கொதி எலும்பி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை எடுத்து இதுல சேர்த்துக்கறலாம். இப்போ சிம்ல வச்சுக்க கூடாது. ஓரளவுக்கு ரவை பின்னி பிணைஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த டைம்ல நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் ரவை நல்லா ஈக்குவலா நமக்கு வெந்து கிடைக்கும். பாருங்க சூப்பரா இந்த அளவுக்கு நல்லா பின்னி இருக்கும் போது நம்ம மூடி வச்சுட்டு நல்ல சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பார்க்கும் போதே சூப்பரா டேஸ்டா இருக்கிறது தெரியுது நமக்கு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காண்டியும் ஃபிளேவருக்காண்டியும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும் போதே தெரியுது பாருங்க இது எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.